Hello friends, welcome to Radhima Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என்ன சமையல் அப்படினு பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளுங்க. டொமேட்டோ ரைஸ் பண்ண போறோம் and கோவக்காய் வறுவல் பண்ண போறோம். கூட அப்பளம் போட்டுக்க போறோம். அவ்வளவுதாங்க. இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாம்? என்னென்ன தேவைங்கறத பாத்துக்கலாம் வாங்க. பண்ண போற இந்த தக்காளி ரைஸ்க்கு என்னென்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாங்க. ஒரு வெங்காயம் எடுத்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்தா போதும். எடுத்து நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். நீங்க வந்து புதினா சேர்க்காமையும் பண்ணலாம், வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி நான் ஒண்ணு எடுத்து நல்லா பியூரியா அரைச்சு வச்சிருக்கேன். நீங்க 2 கூட சேர்த்துக்கலாம். பட் நான் பெருசா இருக்கறனால ஒண்ணு ஃபுல்லா எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன். அண்ட் இது கூட வேற என்ன சேர்க்க போறோம்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நம்ம ரெசிபிக்கு தேவையான அந்த பவுடர்ஸ் எல்லாம் சேர்க்க போறோம். அப்புறம் தாளிப்புக்கு பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு நீங்க போடக்கூடிய எல்லா விஷயத்தையும் இதுல எடுத்து வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு, சீரகம் எல்லாமே கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க. இததான் தாளிப்புக்கு சேர்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி ரைஸ் மாதிரியே தெரியாது, தக்காளி பிரியாணின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம பாஸ்மதியில பண்ண போறோம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ 1/2 hour ஊற வச்சிருக்கேன். இது 1/2 hour ஆனதும் நம்ம தண்ணியை வடிச்சு வச்சிட போறோம். அண்ட் கோவக்காய்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. கோவக்காவை இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணா அழகாவும் இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். ஒரு விசிலுக்கு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் போட்டு நம்ம வறுவல் மாதிரி அப்படியே பரட்டி எடுக்க போறோம். நம்ம கோவக்காவை குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் குக்கர்ல ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இங்க கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காயை உள்ள சேர்த்துருங்க. இது நீங்க பாத்திரத்துல கூட வேக வச்சு எடுத்துக்கலாம், நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் குக்கர்லன்னா கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிரும். கோவக்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சோ குக்கரை மூடி ஒரு விசிலுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. நான் அந்த கோவக்காயை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எதுவுமே உடையல, அதே சமயம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்படி அமுக்குனதும் பாருங்க டக்குன்னு கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு தேவையான ஸ்பைசஸை நான் ஒரே பவுல்ல கலந்து எடுத்து வச்சிட்டேங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். அதை ஒன்னா கலந்து வச்சுட்டேன். நம்ம அப்படியே தூவி நம்ம பரட்டி விட்டுறோம் ஃப்ரை பேனு. அது நல்லா சூடானதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். ஜஸ்ட் 1 ஸ்பூனுக்கு. இங்க தேங்காய் எண்ணெய் இப்படிதான் கட்டி ஆயிரும். ஜஸ்ட் கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கடுகு, சீரகம் எல்லாம் வெடிச்சிட்டு வருது. இதுல இப்போ கருவேப்பிலை சேர்த்துங்க. கொஞ்சம் வெடிக்கும், தண்ணிக்கோங்க. இப்போ இதுல நம்ம வேக வச்சு வச்சிருக்க கோவக்காய் சேர்த்துருங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா இதுல லைட்டா உப்பு சேர்த்துக்க போறோம். ஆல்ரெடி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துட்டோம். இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா உப்புல கலந்து விட்டுட்டு, எப்பவுமே இந்த மாதிரி வேக வச்சுட்டு நீங்க வறுவல் பண்ணும்போது பார்த்து கலருங்க, ஏன்னா உடஞ்சிடக்கூடாது. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த பவுடரை இப்படி மேலாப்புல தூவி விட்டுருங்க. தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாத்தீங்கன்னா நான் அந்த கோவக்காய் பரப்பி விட்டுட்டேன். பரப்பி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நம்ம மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. அது பொறுமையா முருகலாகி வரட்டும். கோவக்காய அப்பப்ப இந்த மாதிரி கலந்து மட்டும் விட்டுருங்க, இல்லாட்டி உங்களுக்கு அடி பிடிச்சிடும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கோவக்காய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு கலரும் போதே தெரியுது பாருங்க, அப்படியே ஒரு முருகலான ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லயே கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா குக்கர் வச்சு அது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ரை ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்திருக்கேன். அது நல்லா சூடாகி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தாளிப்பை உள்ள சேர்த்துருங்க. இப்ப தாளிப்பு பொரிஞ்சு நல்ல ஒரு வாசம் கொடுக்கட்டும். நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தாளிப்பெல்லாம் நல்லா ஸ்மெல் கொடுத்துருச்சு. இப்ப நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, உள்ள சேர்த்துக்கலாம்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் வதங்கும் போதே என்ன பண்ணிருங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம வந்து இந்த புதினா கொத்தமல்லியை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே வந்து நம்மளுக்கு அந்த பிங்கிஷ் கலருக்கு மாறிச்சு. ரொம்ப டார்க்கா ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம தக்காளி பியூரியை உள்ள சேர்த்துடலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசம் போகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் சேர்த்துடலாம். வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த தக்காளி பியூரி நல்லா வந்து வெந்துருச்சு. அப்படியே உங்களுக்கு தெரியுதா, தக்காளி எல்லாம் பாருங்க குக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பொடி தாங்க, ரொம்ப பெருசா இல்ல. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துறோம், அரை டீஸ்பூன். மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்க்கிறேன். இவ்வளவுதாங்க. ஏன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையான அந்த ஒரு பிளேவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம டைரக்டா எண்ணெயில சேர்த்துட்டோம். அதனால நம்ம பவுடரா எதுவுமே இந்த என்ன சொல்றது, இந்த கரம் பவுடர் எல்லாம் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ இந்த 2ஓட வாசம் போனதும் தண்ணி ஊற்றி ரைஸை போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். வந்து நம்ம தண்ணி சேர்க்கிற நேரம் வந்துருச்சு. மசாலாவோட வாசம் எல்லாம் போயிடுச்சு. இதுல வந்து 1க்கு 1.5 தண்ணி, அந்த அளவு தான். நான் ஏற்கனவே பாருங்க அளந்து வச்சுட்டு நல்லா சூடா ஜக்ல நான் சூடு பண்ணி வச்சது தான், அதனால கொதிக்குது. ஸோ மெதுவாக தான் எடுத்துக்கணும். ஸோ இதை ஊற்றும் போது ஃப்ளேமை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சூடா தண்ணி ஊத்துனீங்கன்னா டக்குன்னு கொதி வந்துடும். டக்குன்னு கொதி வந்துருச்சு. அண்ட் குடிச்சு பார்த்தேன், உப்பு காரம் கரெக்டா இருக்கு. இனி ரைஸை போட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நம்ம மூடிடலாம். ஏன்னா நமக்கு ரைஸை போட்டதுமே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும்னு தோணுச்சு, பத்தாத மாதிரி இருந்துச்சு, போட்டுட்டேன். ஸோ உப்பை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதி வந்தோடனே தான் நீங்க மூடணும். தண்ணி ஊத்துனதும் மூடிடக்கூடாது. இப்போ இது மேல சின்ன ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூனுக்கு நெய்யை இப்படி சுத்தி விளற மாதிரி ஊத்திருங்க. ஊத்திட்டு இப்ப குக்கரை மூடிடலாம். நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம விசில் எல்லாம் அடங்கிடுச்சு, ஓபன் பண்ணியாச்சுங்க. சைட்ல இருந்து இப்படி கிளறி விடுங்க. பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை வந்து பிளேட் பண்ணிடலாம். நம்ம பாத்தீங்கன்னா அப்பளம் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சாச்சுங்க. சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிளகு அப்பளம், அண்ட் இது வந்து சீரக அப்பளம். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே சாப்பிடும் போது வாயில வச்சு அப்படியே கரைஞ்சிரும். ஸோ எல்லாம் என்ன இவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஈவினிங் வந்து படம் பார்க்க போறோம். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு எக்ஸ்ட்ராவா போட்டு வச்சிருக்கோம். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு இடம் இருக்கோ போட்டு எடுத்துருங்க. நான் சொன்ன மாதிரி எந்த அப்பளமா இருந்தாலும் போட்டுட்டு உடனே இப்படி எடுத்துடணும், இல்லாட்டி கலர் மாறிடும். நான் 2 போடுறேன். பாருங்க போட்டதும் விரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த கலர் அப்பளம் போட்டு காமிக்கிறேன், அதுவும் ரொம்ப அழகா இருக்கும். அது பொரிஞ்சு வர இதை பாத்தீங்கன்னா பாருங்க இது லேசா இருக்கும். அப்படியே அப்படி கேட்ச் கரண்டி வச்சு எடுத்துருங்க. நான் எடுத்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சிருவேன். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு கவர்ல போட்டு வச்சிருவோம். ஸோ தட் அது கிறிஸ்பினஸ அப்படியே இருக்கிறதுக்கு. அப்புறம் சர்வ் பண்ணியாச்சுங்க நம்மளுடைய தக்காளி பிரியாணிய. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் என்னோட சேனலை நியூவா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காம அதை கிளிக் பண்ணிருங்க.